ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்து பொண்ணு என் பையன் காசை எடுத்து கவனமா தனியா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் அவளே சுயமா பண்றாளா இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த செய்யறாளா எனக்கு தெரியல. இதெல்லாம் அடுத்த குடும்பத்துக்கு ஒரு நியாயம், உங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயமா? கரெக்டா சொன்னீங்க சார், பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்ப ரொம்ப தெளிவா பேசுறீங்க சார். நானும் இந்த வீட்டுல இன்னும் அமைதி பேசாம இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், என் கேரக்டர் வேஸ்ட் ஆயிடுமே. சொத்தை பிரிக்க சொல்லி ஆரம்பத்துல இருந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல யாருமே எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னை அடிச்சு காயப்படுத்தினவன் இப்ப இந்த வீட்டுல இல்ல. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அவெல்லாம் நல்ல கதிக்கு ஆக மாட்டாங்க, நல்ல கதி ஆக மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன். இன்னைக்கு இவர் இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? இன்னும் சொத்தை பிரிக்காம சாக்கு போக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க சார். நீங்க பேங்க் மேனேஜர் தானே சார், நீங்க கேளுங்க சார். உங்களை மாதிரி படிச்சவங்க பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் என் கூட சேர்ந்து பேசினா தான் நம்ம கூட்டணி வலுவா இருக்கு சார். சார் என்னை பார்க்காதீங்க சார், நீங்க கேளுங்க. யோ நீ ஏதோ சும்மா உளறிட்டு இருக்காத. இத பாருங்க, எங்களுக்கு பங்கும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். இன்னொருத்தர் சொத்துல பங்கு வாங்கி நாங்க வாழணும் அவசியமே எங்களுக்கு இல்ல. யாரு எக்கெடுக்கிட்டு வேணாலும் போங்க. எங்க என் வயிறு பத்தி எரியுதுங்க. என் பொண்ணை வாழாம பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து என் பையன் வாழ்க்கையும் உங்க பொண்ணை வச்சு டிராமா பண்றீங்களா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? என்னையும் அவ கட்டின புருஷனையுமே சேர்த்து வச்சு அசிங்கமா பேசினவ, அது உங்க காதுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சா? அவதான் இங்க ஒண்ணு இல்லன்னு அத்தை விட்டுட்டு போயிட்டால. ஏங்க அதுக்கப்புறம் இவரை யாரு கல்யாணம் பண்ண அவளுக்கு என்னங்க? இவர் ஆம்பளைங்க 1000 கல்யாணம் பண்ணுவாரு. ஏய் நிறுத்து, இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான். கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்கல்ல? ஐயோ இதுக்குதான் என்ன வர சொன்னீங்களா? நல்ல குடும்பம், நல்ல வீடு, பேர் மட்டும் வெளியில பெரிய பேரு, கைராசி குடும்பம். இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் தலையை வச்சு கூட படுக்க மாட்டேன். எக்கெடுக்கிட்டு ஒழிஞ்சு போங்க. என்னப்பா இது? அவங்க எல்லாம் எப்படி இப்படி பேசலாம்? அவெல்லாம் அங்கேயே நின்னுட்டு இருந்தா. உங்களை இவ்வளவு தூரம் பேசும்போது அவ ஒண்ணு சொல்லாம நின்னுட்டு இருந்தா. ஆமாமா, அவ அங்கதான் இருந்தா, எதுவும் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நான் போயிருக்கவே மாட்டேன். ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச சொல்லி கூப்பிட்டாங்க. இதுல வயிறம் வேற தேவையான நடுவில் வந்து சொத்து பிரிக்கணும் அது இதுன்னு பேசிட்டு போனாரு. எனக்கு கேட்கவே அவ்வளவு ஆத்திரமா வருது. எப்படி அறிவுனா என்னன்னு தெரியாது, மேனஸ்னா என்னன்னு தெரியாது. படிக்காத கண்ட்ரி ஃபெலோஸ் எவ்வளவு திமிரு இருந்தா உங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. இந்த வைஜெயந்தி எல்லாம் யாரு? ரோட்ல அவெல்லாம் அந்த வீட்டுல இருக்கும்போது என்கிட்ட எப்படி பேசுவா தெரியுமா? அவ சொல்லவே வாயெல்லாம் கூசுது எனக்கு. ஒரே வீட்டுல 2 ஆம்பளைங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு அவ அவ்வளவு தூரம் பேசியிருக்கா. ஏன் அவ பேசும்போது அப்படியே அந்த ஆளுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சாமா? அழுத்தக்காரிங்க. ஐயோ குடும்பமா அதெல்லாம் எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு எரியுது. உங்க லெவல் என்ன, உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்க டிக்னிட்டி என்ன? உங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி பேசுறாங்களா? இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா எல்லாம் ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும். சும்மா இருந்த ஆளுகளை நல்ல மலை மேல தூக்கி உட்கார வச்சல, அதான் இன்னைக்கு இந்த ஆட்டம் போடுறாங்க. ஒழுங்கா என் கல்யாணம் கன்றாவே அதெல்லாம் அறுத்து விட்டதுக்கு அப்புறம் பேசாம தூக்கி எரிஞ்சிருக்கலாம். அது விட்டுட்டு அந்த வீட்டு பொண்ணுதான் என் மருமகளா வரணும்னு படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சல, அதனாலதான் அவன் தலை மேல ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ரொம்ப திமிரேறி போய் கிடக்குறா. உன் பையனை அப்படியே ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் உன்னை அடிச்சு மூலையில உட்கார வைக்க போறா. நீயா வெக்கமே இல்லாம அவகிட்ட வாயை பொத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு நிக்க போற பாரு. பானு, நீ கோவப்பட்டு பேசாத பானு. கோவப்பட்டா உனக்கு தானே உடம்புக்கு வரும்.
எப்படிம்மா இப்படி வெக்கமே இல்லாம பேசுற? அப்பாவோட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறியே, உனக்கு அவருக்கு சொசைட்டில இருக்கிற ரெஸ்பெக்ட் தெரியாது? பெரிய பெரிய போலீஸ் ஆபீஷியல்ஸ் எல்லாம் எங்க அப்பா கிட்ட பணிவா பேசுறத நானே பார்த்திருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பத்துல அந்த ஆளு, நான் அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டினங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்துல எங்க அப்பாவை அவமானப்படுத்தி அனுப்புவாங்களா? இதெல்லாம் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியாது. அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களா? அந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாத்துறேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவளை கோர்ட்டு படி ஏற வச்சு அவளை இங்கேயும் அங்கேயும் லோலோன்னு அலைய விட்டு குடும்பத்திற்கு அத்தனை மாதிரி மன வச்சலுக்கு ஆளாக்கிட்டு அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ்ந்தான்னு பாத்துறேன். இந்த ஆளு இன்னொரு கல்யாணம் பண்ணி தொலையட்டும், இந்த உலகத்தை விட்டு ஒழிஞ்சு போட்டும், இல்ல எக்கேடு கெட்டு வேணாலும் போய் தொலையட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆனா இந்த கேஸ்ல இருந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன். போட்டோஸ் எல்லாம் போயின்னு நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன். ஏன்னா உங்களுக்கு வீடு கூட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்கல்ல, அந்த மொத்த கைராசி குடும்பமும் எல்லார் முன்னாடியும் கூனி குறுக்கி போய் நிக்கணும். அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த கேஸ்ல இருந்து 0.1% கூட வாபஸ் வாங்குற ஐடியா எனக்கு இல்லவே இல்லப்பா. இந்த கேஸை நான் நடத்தியே தீருவேன். மொத்த குடும்பமும் ஃபோர்ஜரி குடும்பம்னு ப்ரூவ் பண்ணுவேன். பாரு. அத்தை, நடந்த எந்த சம்பவமும் நான் எதுவும்
பிளான் பண்ணி பண்ணல அத்தை. ஏதோ சூழ்நிலை காரணமா அமைஞ்சு போச்சு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. சத்தியமா இல்லம்மா, உன் மேல எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ கிடையாது. என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட எப்படி? ச்சீ, இந்த கடைக்காரனுக்கு விவசாயே கிடையாது. குப்பையெல்லாம் சேர்த்து எடை போட்டு கொடுத்தா ஏன் உயிர் போகுதுங்க. மாமா சொல்லுங்க. எங்க உங்க பேச்சு கேட்டு நடந்து பாருங்க. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தானோ. வீட்டுல பெரிய பிரச்சனையே வெடிச்சிருச்சுங்க. என்னங்க, எப்போ வந்தீங்க? வந்து இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரம் வேற வந்திருக்கீங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. பானு கேளு. லீவ் போட்டு வந்துட்டீங்களா? லீவ் இல்ல, மொத்தமா வந்தாச்சு. இனிமேல் ஆபீஸ்க்கு போற ஐடியா இல்ல. என்னப்பா? ஒண்ணு இல்ல பானு, பேங்க்ல சொல்லிட்டு விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இன்னியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏங்க, ஏன் என்னாச்சு? திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி? இல்ல லக்ஷ்மி, திடீர்னு நான் ஒன்றும் சொல்லல. ஒரு வாரமா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள உழைச்சு கொண்டுட்டு இருக்கிறது? போதும். அதான் ஆளாளுக்கு தலையெடுத்துட்டீங்க. பானு வேலைக்கு போறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இளங்கோ இவ புருஷன் அவன் ஃபாரின்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு சேவிங்ஸ்லாம் வேற பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னத்துக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு எல்லார்கிட்டயும்
நம்மளை இளமையாவே காமிச்சுக்க முடியுமா? உள்ளுக்குள்ள வயசாகல, ஆனா உடம்பு எல்லா நாளைக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. மனுஷ மனசு இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்ன, இன்னொரு 5-6 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது மனசு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கடைசியில் என்னத்தை கொண்டுட்டு போறோம் சொல்லு? ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? கவலைப்படுறியா? அடச்சே, நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கைவிட்டுன்னு பயப்படுறியா? கவலையே படாத, உன்னை நல்லா பாத்துக்கிற. இப்ப பாத்துட்டு இருக்கிற மாதிரியே. பா, ஒரு விஷயம், விஆர்எஸ் பணத்தை வச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிற பணத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு நாம 2 பேரும் இருக்கிற காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம். அதை தவிர்த்து எனக்கும் பென்ஷன் வரும்ல, கஞ்சியோ கூழோ சேர்ந்து குடிச்சிட்டு போவோம். பா என்னப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்கப்பா, விடுங்க. ஒண்ணு இல்ல பானு, இருக்கிற யதார்த்தத்தை தான் சொல்றேன். இதுல நீ இமோஷனல் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உமா, உன் புருஷன் பேசினா ஒரு விஷயத்த சொல்லிடு. என்ன பொறுத்த வரைக்கும் என் கடமையை நான் சரியா பண்ணிட்டேன். அவனை படிக்க வச்சு ஆளாக்கி அவன் ஃபாரின் போற வரைக்கும் எல்லாமே அவன் இஷ்டப்படியே பண்ணிட்டேன். அவன் ஊர்ல வாங்கின லட்சக்கணக்கான கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் அவன் ஃபாரின் போறதுக்கான செலவுகள் அதையும் செட்டில் பண்ணியாச்சு. அவன் தலையிலும் உன் தலையிலும் எதையுமே வைக்கல. என்ன, பானு அவ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கிட்டத்தட்ட 2 லட்சம் இளங்கோ கல்யாண செலவுக்கு கொடுத்தா. அது மட்டும்தான் பாக்கி. ஐயோப்பா, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா? பேசாம விடுங்கப்பா ப்ளீஸ். நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா ப்ளீஸ். இல்ல பானு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு தர வேண்டிய 2 lakhs நான் செட்டில் பண்ணிடுறேன். ஏன் அதை போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு? அவனுக்கு பண்ண வேண்டியதை முழுசா பண்ணிடுறேன். மாமா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மனசளவுல ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லம்மா. எல்லாத்தையும் சரியாவே புரிஞ்சுதான் வச்சிருக்கேன். இந்த ஜெனரேஷன் நீங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கீங்க. வருங்காலம் எப்படி இருக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்க தான் உலகம் தெரியாம அப்படியே இருந்துட்டோம். 5 ரூபா கிடைச்சா அதுல 3 ரூபா பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்போம். உங்களை மாதிரி எல்லாம் வாழ்க்கை அனுபவிச்சதே கிடையாது. நாங்க ஒரு நல்ல ஹோட்டல், சினிமா, டிராமா, டூர் எதுவும் போனதில்ல, பார்த்தது இல்ல. இதோ நிக்கிற இவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. நான் சொல்ற திட்டம் மட்டும் கேட்டுட்டு இங்கேயே கிடந்து இப்படியே காலத்தை ஓட்டிட்டா. மா, ஒரு விஷயம், அப்பா அம்மா கணக்கு பார்த்தா எந்த புள்ளையும் தாங்க மாட்டாங்க. ஒரு தாய் பால் கொடுத்த கணக்கு, ஒரு அப்பா படிக்க வச்ச ஆளாக்கின கணக்குன்னு அதெல்லாம் கணக்கு பண்ண முடியுமா? விடு, அது எங்க பிரச்சனை. இதப்பா, இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இந்த விஆர்எஸ் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். என்னப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்குப்பா அவசரப்பட்டு VRS? இல்ல இல்லம்மா, அவசரமே படல. நான் இன்னொன்னு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதி தேவைப்படுது. நான் எத்தனை நாளைக்கு ஓடிட்டே இருக்கிறது? ஏமா, நான் இளமையா இருக்கேன்னு காட்டிட்டு இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள வயசு ஆயிட்டு இருக்குல்ல. இப்பவே பல நேரங்கள்ல என்ன அறியாம எனக்கே நானே டயர்ட் ஆயிடுறேன். அதனாலதான் கோவப்படுறேன். எல்லாத்தையும் இவகிட்ட இருந்து காட்டுறேன். அவளு என்ன பண்ணுவா? பொறுத்துக்கிறா. அதான்
நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இது எல்லாருக்குமே வாழ்க்கையில நடக்க போற விஷயம்தான். இது ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நடந்தது, இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு கூட இந்த வயசு வந்தா தோணலாம். அது ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு யதார்த்தமான விஷயமா, அவ்வளவுதான். எனக்கு என்ன இருக்கிற ஒரே கவலை அவனை பத்தி தான். அவ வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னா அது போதும்.